புதிதாக எதிர்வரும் 2027 ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள சொத்து வரி மூலம் அரசாங்கம் 56 பில்லியன் ரூபாவை அறவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் 2028 ஆண்டில் சொத்து வரி மூலம் 122 பில்லியன் ரூபாவை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையானது அரசாங்கத்தின் பரந்த வருவாய் திட்டத்தின் மூலோபாயத்தின் ஒரு பகுதியாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் வரி சமத்துவத்தை மேம்படுத்தவும் பொதுத்துறை நிதியை மேம்படுத்தவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. விரிவாக்கப்பட்ட நிதி வசதியை ஆதரிக்கும் வகையில் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் முழுமையாக உறுதி பூண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறியுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியாவாவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது.